ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆயம்மா வேலைக்கு தாங்க போயிட்டுருந்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எனக்குன்னு தனியாக குழந்தைங்க பக்கம் தாங்க கொடுத்துருந்தாங்க. நான் போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்தில் 2.5 வருஷம் ஃபுல்லாக 3 வருஷத்தில் ஃபுல்லுமே அந்த பக்கம் தான் செஞ்சேன். எனக்கு பார்த்திங்கன்னா போன ஏப்ரலில் மட்டும் நான் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு 3 நாள் தாங்க லீவ் போட்டிருந்தேன். அந்த 3 நாள்லேயே எனக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. 3 நாளில் நான் 3 நாள் கழித்து ஒர்க்குக்கு போகும்போது அந்த ஒர்க்கில் ஒரு சின்ன சேஞ்ச். இனிமேல் நீ செஞ்ச பக்கம் நீ செய்ய முடியாது, நீ வேறு பக்கம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்துச்சுங்க. என்னங்க இத்தனை நாள் நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு செஞ்சிட்ருக்கோம், அந்த பக்கத்தில் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம். ஒரு 3 வருஷமாக நம்ம ஒரு பக்கம் செய்கிறோன்னா நம்ம பார்த்து நம்மளுக்கு வீட்டையோடு நான் வேலை செய்கிற இடத்த கோவில் மாதிரி அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்குவாங்க. நீட்டாக செய்வேன். ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், ஒரு ஜன்னலாக இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பார்த்து பத்திரமா செய்வாங்க, நீட்டாக செய்வாங்க. அப்படி நான் செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யலை, 3 நாள் தானே லீவ் போட்டோம், எதுக்காக திடீர்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் மேம், நான் அவங்களே கேட்டேன், எதுக்காக மேம் நான் லீவ் போட்டேன், இப்போ தான் வரேன், எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒன்றும் இல்லை, நீ தான் நீட்டாக செய்கிற, நீ அந்த பக்கம் நீட்டாக எப்படி வச்சுருக்கியோ அதே மாதிரி இந்த பக்கம் நீட்டாக வச்சுக்கோ, இந்த பக்கம் இருக்கவங்க யாரும் அந்தளவுக்கு செய்கிறதில்ல, அதனால தான் நான் தூக்கி இந்த பக்கம் போடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயம்னா எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு நீட்டாக அந்த இடம் தான் நம்மளுக்கு செட்டாக இருக்கும், அப்படி செஞ்சு